நாட்டை உலுக்கிய மர்ம கிணற்று கொலையில் அடுத்த திடுக்கிடும் செய்தியை வாக்குமூலம் அளித்த கொலையாளிகள். கொடுக்கப்பட்ட மயக்க மருந்து கிடைத்தது இப்படித்தான். போலீசார் செய்த அதிரடி செயல். யாழில் நேற்று கடும் பரபரப்பு. போலீஸ் நிலையத்துக்கு பின் வீதியில் வாழ் கொண்ட ரவுடி கும்பல் அட்டகாசம். உயிர் பிழைக்க இளைஞன் செய்த செயல். 4 லிட்டர் பெட்ரோல் வைத்திருந்த நபருக்கு நீதிமன்றம் கொடுத்த எதிர்பாரா தண்டனை. பெட்ரோல் பதுக்கியவர்களுக்கு பேரிடி செய்தி. இலங்கையுடன் கைகோர்த்த ரஷ்யா. கிடைக்கவுள்ள பெருமளவு உதவிகள். எரிபொருள் வழங்கவும் தயார். ஜனாதிபதி அனுரவிடம் கொடுத்த வாக்குறுதி. இப்படியும் போதை கடத்தல்காரர்களா? கேமராவுக்குள் மறைத்து கடத்தப்பட்ட போதைப் பொருள். போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை முடக்கம். நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. மட்டக்களப்பை தொடர்ந்து முல்லைத்தீவில் சம்பவம். வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள். பெண்ணுடன் 5 கைது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல 5 நாடுகளுக்கு ஈரான் அனுமதி. வளைகுடா நாடுகளில் தொடரும் பதற்றம். மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கொள்ளைகளுக்காக மயக்க மருந்து கொடுத்து பெண்களை கடத்தி கொலை செய்யும் குழு தொடர்பில் மற்றொரு தகவல் வெளியாகியுள்ளது. பெண்களின் தாலி கொடி உள்ளிட்ட தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்ட பின்னர் அவர்களை கிணற்றில் வீசி எறிந்து கொலை செய்து வந்த குழுவுடன் தொடர்புபட்ட மற்றொரு சந்தேக நபரான 37 வயதுடைய முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். அத்துடன் மயக்கத்துக்கு பாவிக்கும் தெளி கருவியுடன் மருந்துகளும் மீட்கப்பட்டதாக கிழக்கு மாகாண பாரிய குற்றத்தரப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணற்றில் இருந்து வவுனத்தீவு கொத்தியாமல பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயது இளம் தாய் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். அவர் வழங்கிய தகவலின்படி அவரின் 3 வயதும் சிறுமி வயல் பகுதியில் தனித்து விடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தார். அத்துடன் ஏற்கனவே காணாமல் போவதாக கருதப்பட்ட மற்றொரு பெண் ஒருவர் குறித்த கிணற்றிலிருந்து உடலமாக மீட்கப்பட்டார். வவுனத்தீவு காஞ்சிரங்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரின் 34 வயதுடைய கணவர், அவருடைய 22 வயதுடைய தம்பி மற்றும் கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை கொள்வனவு செய்த ஊரணி திருகோணமலை வீதிகளைச் சேர்ந்த 2 நகையக உரிமையாளர்கள் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் கொள்ளை குழுவிடமிருந்து 2 முச்சக்கர வண்டிகளும் கோடாரி உட்பட்ட கூரிய ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருந்தன. இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை கடந்த 22ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது தங்க ஆபரணங்களை கொள்வனவு செய்த உரிமையாளர்கள் இருவரையும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் கொலை கொள்ளையில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை 72 மணித்தியாலும் தடுப்பில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தவும் நீதவான் உத்தரவிட்டார். இந்நிலையில் நேற்றைய தினம் இரவு கொள்ளையர்களின் காஞ்சிரங்குடா வீட்டை முற்றுகையிட்ட போலீசார் நிலத்தில் 2 அடி ஆழத்தில் பாதுகாப்பாக பொலித்தீன் பைகளில் சுற்றி வைக்கப்பட்ட மருத்துவமனைகளில் சத்திர சிகிச்சையின் போது பாவிக்கப்படும் 6 மயக்க மருந்துகளை கொண்ட போத்தல் மற்றும் மயக்க மாத்திரைகளை கைப்பற்றியுள்ளனர். அதைத் தொடர்ந்து கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் வீடொன்றை முற்றுகையிட்டு 37 வயதுடைய முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். அவரின் வீட்டின் நிலத்திலும் புதைக்கப்பட்ட கொள்ளையர்கள் பயன்படுத்தி வந்த மயக்கத்துக்கு பாவிக்கும் தெளிகருவி போத்தல் ஒன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். இந்த நிலையில் மட்டக்களப்பில் வீதியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவங்களின் பின்னணியில் முழுமையான வலையமைப்பை கண்டறிகின்ற நோக்கில் கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயம் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளன. மேலும் குற்றவாளிகளுக்கு சார்பாக எந்த வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டாம் என்று போராட்டங்களை நடாத்தி வருகின்றமையும், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட பெண்களின் வீட்டுக்கு சென்று வந்துள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்களும் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் வன்முறை கும்பலின் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் உள்ள கோட்டை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞனை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து வந்த வன்முறை கும்பல் வழிமறித்து வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. தாக்குதலாளிகளிடமிருந்து தப்பியோடி காயங்களுடன் குறித்த இளைஞன் கடலில் குதித்ததை அடுத்து தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். சம்பவம் தொடர்பில் அறிந்த யாழ்ப்பாண போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து காயங்களுடன் கடலில் விழுந்த இளைஞனை மீட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். தாக்குதலாளிகள் தப்பிச் செல்லும் காணொலிகள் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகிய நிலையில் காணொலிகளை பெற்று அதன் அடிப்படையில் தாக்குதலாளிகளை இனம் கண்டு கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதேவேளை முற்பகையின் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் 4 லிட்டர் பெட்ரோல் வைத்திருந்ததை ஒப்புக்கொண்ட 48 வயதுடைய நபர் ஒருவருக்கு நிகவரட்டிய நீதவான் நீதிமன்றம் 21 நாட்கள் சிறை தண்டனையும் 1500 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. 1979ஆம் ஆண்டின் 34ஆம் இலக்க பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் ஒழுங்குமுறை மற்றும் விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ்
கொபேகன போலீசாரால் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். விசாரணையின் பொழுது அவர் தன் மீதான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார். எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள தான நிகழ்வை முன்னிட்டு சந்தேக நபரின் வீட்டு வளாகத்தை சுத்தம் செய்ய புல்வெட்டும் இயந்திரத்தில் பயன்படுத்துவதற்காக இந்த பெட்ரோல் வைக்கப்பட்டதாக பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். மத்திய கிழக்கு நிலவும் போர் சூழலின் காரணமாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள இலங்கைக்கு ஆதரவளிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக ரஷ்ய வலுசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்சாவின் வலியுறுத்தினார். இந்நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய வலுசக்தி பிரதி அமைச்சர் வியாழக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த பொழுது இதனை தெரிவித்தார். தற்போது ஏற்பட்டிருக்கும் உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை எதிர்கொள்ள வேண்டியுள்ள சவால்கள் குறித்து ரஷ்யாவுக்கு புரிதல் இருப்பதாக இங்கு குறிப்பிட்ட ரஷ்ய வலுசக்தி பிரதி அமைச்சர் வலுசக்தி துறையில் மட்டுமன்றி தொழில்நுட்பம், இயந்திர உபகரணங்கள் போன்ற எவ்வகையான ஒத்துழைப்பையும் இலங்கைக்கு வழங்க தயாராக உள்ளதாக தெரிவித்தார். அண்மை காலத்தில் இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடுகளில் ரஷ்யா முன்னிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பெருமளவான இலங்கை மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து வழங்கும் ஒத்துழைப்பையும் இரு நாடுகளுக்கும் இடையிலான சமூக கலாச்சார உறவுகளையும் சர்வதேச விவகாரங்களில் இலங்கைக்கு ரஷ்யா வழங்கி வரும் ஆதரவையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்திருந்தார். கொழும்பிலிருந்து அக்கரைப்பத்துக்கு தனியார் பேருந்து மூலம் சிசிடிவி கேமராவுக்குள் மறைத்து அனுப்பி வைக்கப்பட்ட 34 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவரை நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கரைப்பற்று காவல் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை பரிசோதகர் பகிரதன் தலைமையிலான குழுவினர் இந்த அதிரடி சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கொழும்பில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிசிடிவி கேமரா அடங்கிய பொதியொன்றை பேருந்து நடத்துனரிடம் ஒப்படைத்தார். மேலும் தெரிய வருகையில் கொழும்பில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிசிடிவி கேமரா அடங்கிய பொதியொன்றை பேருந்து நடத்துனரிடம் ஒப்படைத்த போதும் அந்த பொதியை அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அக்கரைப்பற்றில் ஒப்படைக்குமாறும் தெரிவித்தார். இது குறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து காவல்துறையினர் அதிகாலை 3 மணி முதல் அக்கரைப்பற்றி நகர் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்த பேருந்து அக்கரைப்பற்றி வந்தடைந்ததும் நடத்துனர் வழங்கிய தகவலின்படி பொதியை வாங்க வந்த இளைஞரை மறைந்திருந்த காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர். பின்பு அந்த பொதியை சோதனையிட்ட போது கேமராவுக்குள் மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்ட போதைப் பொருள் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஆட்பதிவு திணைக்களத்தின் ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொதுச்சேவைகளும் நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இடைநிறுத்தப்படுகிறது. இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக இந்த முடிவெடுக்கப்பட்டது. அமைப்பு சரி செய்யப்படும் வரை அனைத்து சேவைகளும் இயங்காது எனவும் ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு கொள்ளை சம்பவம் நாட்டை உலுக்கிய நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உள்ளடங்கலாக 5 சந்தேக நபர்களை புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மந்துவில் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து நகைகள் மற்றும் பணம் உள்ளிட்ட சுமார் 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை திருடிச் சென்றனர். இதுகுறித்து புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. திருடப்பட்ட கைத்தொலைபேசி ஒன்றை அடிப்படையாக கொண்டு முல்லைத்தீவு நீதவானின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்டிருந்த சுற்றி வளைப்பின் போது முதலில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் மூலம் ஏனைய 4 சந்தேக நபர்களும் கைதாகினர். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 5 நட்பு நாடுகளின் சரக்கு கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி வழங்கியுள்ளது. இதனிடையே போர் நிறுத்தம் ஏற்பட்ட ட்ரம் அறிவித்த 15 அம்ச திட்டம் நியாயமற்றது. பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஏற்பாடு செய்யவில்லை என ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கு இடையில் போர் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெய், எல்பிஜி எரிபொருள் கொண்டு செல்லும் கப்பல்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஒரு சில கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதனால் நூற்றுக்கணக்கான சரக்கு கப்பல்கள் அங்கு காத்து கிடந்தன. இந்திய கப்பல்களுக்கு அனுமதி வழங்கும்படி ஈரான் அரசுடன் இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. இதேபோன்று ஈரானின் நட்பு நாடுகளும் பேச்சு நடத்தின. இதையடுத்து இந்தியா, பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா மற்றும் ஈராக் ஆகிய நட்பு நாடுகளின் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல ஈரான் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை உலுக்கிய மர்ம கிணற்று கொலையில் அடுத்த திடுக்கிடும் செய்தியை வாக்குமூலம் அளித்த கொலையாளிகள். கொடுக்கப்பட்ட மயக்க மருந்து கிடைத்தது இப்படித்தான். போலீசார் செய்த அதிரடி செயல். யாழில் நேற்று கடும் பரபரப்பு. போலீஸ் நிலையத்துக்கு பின் வீதியில் வாழ் கொண்ட ரவுடி கும்பல் அட்டகாசம். உயிர் பிழைக்க இளைஞன் செய்த செயல். 4 லிட்டர் பெட்ரோல் வைத்திருந்த நபருக்கு நீதிமன்றம் கொடுத்த எதிர்பாரா தண்டனை. பெட்ரோல் பதுக்கியவர்களுக்கு பேரிடி செய்தி.
இலங்கையுடன் கைகோர்த்த ரஷ்யா, கிடைக்கவுள்ள பெருமளவு உதவிகள், எரிபொருள் வழங்கவும் தயார், ஜனாதிபதி அனுரவிடம் கொடுத்த வாக்குறுதி. இப்படியும் போதை கடத்தல்காரர்களா? கேமராவுக்குள் மறைத்து கடத்தப்பட்ட போதைப்பொருள், போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை முடக்கம், நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. மட்டக்களப்பை தொடர்ந்து முல்லைத்தீவில் சம்பவம், வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள், பெண்ணுடன் 5 கைது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல 5 நாடுகளுக்கு ஈரான் அனுமதி, வளைகுடா நாடுகளில் தொடரும் பதற்றம்.